ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது கத்திரிக்காய் பிரட்டல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் பாருங்கள், கத்திரிக்காய் பிரட்டல் செய்கிறதுக்காக அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துட்டு க்ளீனாக ஃபஸ்ட்டு தண்ணியில் கழுவிட்டேங்க. கழுவிட்டு தொட்டெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கணுங்க. எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி எதுனா இருக்குதான்னு இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். ஒரு கத்திரிக்காயில் உள்ள பூச்சி இருந்துருங்க. எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் பிரட்டலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வறுத்துட்டு எடுத்துக்கணுங்க. நான் பச்சை மிளகா வந்துட்டு 6 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். இது கலருக்காக காஷ்மீரி மிளகா 4 போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இது எண்ணெய் வேண்டாங்க, அப்படியே வதக்கிக்கலாம். மிளகா நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ தனியா 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்தனா ரொம்ப நல்லா இருக்குங்க, அதனால தான் கடுகு சேர்க்குறேன். சீரகம் 1 டீஸ்பூன், மெழுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன கப்பில் 1 கப்பு துருவன தேங்காய், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலர் வர அளவுக்கு வறுத்துக்கணும். 4லேருந்து 5 நிமிஷம் வறுத்தா நல்லா கலர் வந்துடுங்க, கோல்டன் கலரு. ஸ்டவ் கம்மி பண்ணி நிதானமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இது நம்ம இப்போ இறக்கிட்டு 5 நிமிஷம் ஆற வச்சிடலாம். 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சாச்சுங்க. ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம இது பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக வந்தால் போதுங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ நம்ம இதை எடுத்து சைடில் வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் உள்ளார பாருங்கள், இந்த மாதிரி ரொப்பிக்கணுங்க. கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நான் தண்ணியில் போட்டு வைக்கல. போட்டுங்கன்னா தண்ணியில் ஏறிடுச்சுன்னா ரொம்ப கசகசன்னு ஆகிடுங்க. அதனால் தண்ணியில் போடலனால பாருங்கள், இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணுங்க. எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் மசாலா நம்ம ரொப்பியாச்சுங்க. இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் பிரட்டல் செய்கிறதுக்காக வானலி வச்சுட்டோங்க, காஞ்சிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் தேவைப்படும். 7லேருந்து ஒரு 8 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயிட்டும் நல்லா. காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கடுகு நல்லா வெடிக்குதுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் கலர் வரட்டும். கடலப்பருப்பு ரொம்ப தீய விட்றாதீங்க, தீஞ்சிட்டா நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் கலர் வந்தால் போதும். கடலப்பருப்பு சேர்த்து நல்லா கலர் வந்துருச்சுங்க. எண்ணெயில் 1 வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், சேர்த்துருக்குறேங்க. ஒரு 10 பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கினது அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. பூண்டு நீங்கள் முழு பூண்டு வேணும்னாலையும் அப்படியே போட்டுக்கோங்க. நான் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க. கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாங்க, நல்லா கலர் வர வரைக்கும். போட்டு அரைக்கிக்குள்ளையும் போட்டு அரைக்கலாம். எண்ணெயில் போட்டால் இன்னும் நல்லா இருக்குங்க, பச்சை வாசனை இருக்காது. அதனால தான் நான் எண்ணெயில் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயும் இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் கம்மி பண்ணின்னு நிதானமாக கிளறி விடணுங்க. தண்ணியே சேர்க்கக்கூடாது. இப்படி தான் வதக்கிக்கணும் நம்ம வதக்கக்குள்ள. கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஆச்சுங்க. இப்போ நம்ம மூடி போட்டுட்டு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் எண்ணெயிலேயே. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் பாருங்கள், 6லேருந்து 7 நிமிஷம் மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்ச பவுட்ரு கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது இதிலே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டு இன்னொரு 2 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. பாருங்கள், பவுட்ரு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிருக்குறோங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்துட்டு நம்ம அரைச்சிருக்கிறது பச்சை வாசனை வராது. இப்போ மல்லி இலை சேர்த்துட்டு இறக்கிடலாங்க. ரெடி ஆகிடுச்சு.
போதுங்க. இதுக்கு மேலே வேக வைக்கிறது வேண்டாம், இறக்கிடலாம். பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் பிரட்டல் செம்மையாக ரெடியாக இருக்குதுங்க. சாம்பார் சாதத்துக்கு வச்சுக்கோங்க, சப்பாத்திக்கும் சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாங்க. வணக்கம்.